பேசுகின்ற தேவன் பாகம் 1. ஒரு வாக்கியத்தை சொல்வதின் மூலம் நிச்சயமாக தேவனுடைய சத்தத்தை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே கேட்டு அதன்படி வாழ முடியும். அது என்னவென்றால், சாமுவேல் சொன்னது போல், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இதனை எப்பொழுதெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால், வேதம் வாசிக்க துவங்கும் முன் சொல்லிவிட்டு துவங்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே வேதத்தின் மூலம் தேவன் பேசுவார். இரண்டாவதாக, ஆலயத்தில் தேவ செய்தியை கேட்கும் முன் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது நிச்சயமாக போதகரின் மூலமாக ஆலயத்திலே நம்மோடு பேசுவதை நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக, தூங்குவதற்கு முன்பாக இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தூங்கும் பொழுது கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று அன்றைய நாளிலே சொப்பனத்தின் மூலமாக நிச்சயமாக தேவன் பேசுவார்.